கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கணும். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். தேவ ஜனங்களே, மனிதன் செத்த பின் பிழைப்பானோ? நிச்சயமாகவே அவர் சொல்லுகிறார், செத்துவிட்டால் திரும்ப எப்படி பிழைக்க முடியும்? எனக்கு குறிக்கப்பட்ட மாறுதல் எப்போது வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தினான நாட்களெல்லாம் நான் காத்திருக்கிறேன். தேவ ஜனங்களே, நீங்கள் போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த போராட்டம்லாம் எப்போ மாறும் என்று நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம். மறைமுகமாக கண்ணீர் வடிக்கலாம். கணவருக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். இந்த நாட்களில் கண்ணீர் வடிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, யோபு சொல்லுகிறார், மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டமான நாட்கள் எல்லாம் நான் நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய வார்த்தைகளை பார்த்தீங்களா? ஐ வில் வெயிட் ஃபார் மீ ரெனிவல் டு கம். நான் காத்திருக்கிறேன், எனக்கு எப்பொழுது வரும் மாறுதல்? நிச்சயமாகவே மாறுதல் வரும். பிள்ளைகளே, யோபு எவ்வளவு நாள் இப்படியாக குப்பை குழியில் கடந்தார் என்று தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, குறிக்கப்பட்ட போராட்டமான நாட்களெல்லாம் நாம் காத்திருந்தான். நிச்சயமாகவே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். உதட்டளவில் கூட முறுமுறுக்கலை. என்னை கொன்று போட்டாலும் என் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பேன் என்று சொன்னான். எனக்கு சாட்சி பகிர்கிற ஒரு பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொன்னான். தேவ பிள்ளைகளே, உங்களை சாட்சி எந்த விதத்திலையும் கெட்டுக்க கூடாது. கெட்டு போகாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியான தேவன் உங்களுக்கு குறிக்கப்பட்ட போராட்டமான நாள் நிரந்தரம் அல்ல. மாறி போய்விடும். அந்த நாளெல்லாம் மாறி போய்விடும். நீங்கள் கர்த்தரோடு கூட மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. அதனால தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. போராட்டமும் பிரச்சனை நிரந்தரம் அல்ல. அது உங்களை மடங்கடிக்க போவதல்ல. அதை உயர்த்துகிற ஒரு படியாக நினைத்து கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து செபிங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த குறிக்கப்பட்ட போராட்டமான நாளெல்லாம் சீக்கிரத்தில் கடந்து போய் கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாக கர்த்தர் மாற பண்ணுவாராக. நீங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கருத்தில் மாத்திரம் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம செபிப்போமா? கர்த்தாவே, துதிக்கிறோமப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. குறிக்கப்பட்ட போராட்டத்திமான நாட்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.